சிறைச்சாலைகளில் தொடர் மோதல், திட்டமிடப்பட்ட சதியா? அமைச்சர் ஆனந்த விஜயபால பரபரப்பு தகவல்கள். நீர்கொழும்பில் தொடங்கி கொழும்பு, குருவிட்ட மற்றும் பல்லஞ்சேனை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு பரவியுள்ள தொடர் பதற்ற நிலைமைகள் நாட்டின் அமைதியை சீர்குலைக்க திட்டமிடப்பட்ட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சதியா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முதலில் உருவான இப்பதற்ற நிலைமை கடந்த 2 நாட்களில் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்குள்ளும் பரவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவு 10 மணி அளவில் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையிலும் இன்று காலை 6:30 மணி அளவில் குருவிட்ட சிறைச்சாலையிலும் அசாதாரண சூழ்நிலைகள் உருவானதாக தெரிவித்த அமைச்சர், பல்லஞ்சேனை திறந்தவெளி சிறை முகாமிலும் தற்போது போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக உறுதிப்படுத்தினார். உளவுத்துறை அறிக்கைகள் மற்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இச்சம்பவங்களின் பின்னணியில் திட்டமிடப்பட்ட மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட கும்பல் செயற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் விசாரணைகள் தொடர்வதால் இது தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளே இக்கலவரங்களுக்கான உடனடி காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், சிறைச்சாலை அமைப்புக்குள் இருக்கும் இத்தகைய செல்வாக்குகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நேற்று இரவு மெகசின் சிறைச்சாலையில் சுமார் 40 கைதிகள் சிறை வாடை உடைத்துக் கொண்டு வெளியேறி அடாவடியில் ஈடுபட்டதை அடுத்து சிறைச்சாலை அதிகாரிகளும் விசேட அதிரடிப்படையினரும் தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அவர் வெளிப்படுத்தினார். இச்சம்பவத்தில் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த 10 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.